கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலை நேரத்தில் அனுதின மன்னாவை உங்களுக்கு பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது உங்களுக்கு பலனாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். வார்த்தையினாலே அனுதினமும் பிழைப்பதற்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலையும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்துவின் பிறப்பை அநேகர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் அரண்மனையில் போய், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஏரோதினிடத்தில் கேட்கிறார்கள். இந்த சாஸ்திரிகள் இந்தியாவிலிருந்தும் போனவர்கள் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி ஆயிலும் தூரமான இடத்தில் இருந்த சாஸ்திரிகளுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு புலப்பட்டது. ஆனால் எருசலேமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏரோதுவுக்கு இஸ்ரவேலின் ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அறியாமல் தான் இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவரை குறித்ததான செய்தி தேசமெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ அவரை குறித்த செய்தியை இன்னும் அறிந்து கொள்ளாமலேயே அநேக கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள் என்பதுதான் வருந்தத்தக்கதான ஒரு செய்தி. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக விஞ்ஞானிகள் உலகத்தை ஆராய்ச்சி செய்து இப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது. அந்த சம்பவத்திற்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் இயற்கைகளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒலிவ மலை 2ஆக பிளந்திருக்கிறது, விரிசல் விட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் வைத்து வேதத்தை ஒப்பிட்டு அவர்கள் பேசும்போது இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற செய்தியை இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் வருகையை குறித்த அந்த எதிர்பார்ப்பு மிகவும் மங்கி போனது என்று சொல்லுவேன். உலகத்தானிடத்தில் இருக்கிற நம்பிக்கை கூட இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இல்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருந்ததை ஏரோது எப்படி அறியாமல் இருந்தானோ, அதே போல தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற அநேகருக்குள்ளே கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற அந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் எருசலேமில் பிறந்திருக்கிறார். அதே போலதான் இயேசுவை நம்புகிற தம்முடைய ஜனத்திற்காக இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் சீக்கிரமாய் வெளிப்படப் போகிறார். இந்த செய்தியை கேட்டு அவருடைய வருகையில் அவரை சந்திக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவை சேவிப்பதின் மிகப்பெரிய வெற்றி. ஆகவே இந்த செய்தியை உங்களோடு கூட சொல்ல கர்த்தர் உதவி செய்தால் கேட்ட உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிந்து உம்மை நேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.